காவேரி யமுனாவும் என்ன பண்ணுறதுன்னு திரும்ப தவிச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக பசுபதி வந்து இந்த கல்யாணம் நடக்காதுன்னு சொல்கிறாரு. அதை கேட்டு அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அந்த டைமில் விஜய் வந்து இவனை கூட்டின்னு வந்துட்டு இந்த மாதிரி மாப்பிள்ளை வந்தாச்சு கல்யாணம் நடக்கும்ன்றாரு. எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. உனக்கு பசுபதி அதிர்ச்சி அடைகிறாரு. இவனை எப்படி கூட்டின்னு வந்துட்டியா, உன்னை சும்மா விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அப்பா வர வைக்கிறாரு. கரெக்டாக வந்து கல்யாணம் நடக்கும்போது தாலி கட்டும்போது அவங்க அம்மா அப்பா வந்துட்டு கல்யாணத்தை நிறுத்துறாங்க. அதை பார்த்து எல்லாம் அதிர்ச்சி அடைகிறாங்க. நீங்கள் எதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னே, நாங்கள் வந்து ஆசீர்வாதம் பண்ண தான் வந்தோம், என் பையனோட கல்யாணத்தை நாங்கள் பார்க்க தான் வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிடுறாங்க. அதை கேட்டு வந்து பசுபதி அதிர்ச்சி அடைகிறாரு. பார்த்தீங்கல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் உடனே வந்து கல்யாணம் நடக்கும், எல்லோரும் உட்காருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு புரோகிதர்கிட்டையும் வந்து அதுக்கப்புறம் அந்த ரிஜிஸ்டர்கிட்டையும் சொல்கிறாங்க. உடனே கல்யாணம் நடக்கும்போது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. இங்கே வந்து என்ன பண்ணுறது பசுபதி தவிக்கிறாரு. ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு அவங்க அம்மா அப்பா கிட்ட கேட்குறாரு. நிவினோட அம்மா அப்பா கிட்ட. அவங்க வந்து எங்களுக்கு வேறு வழிகளில் தெரியல அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே வந்து கெட்டி மேலும் அப்படின்னு சொன்னோன்னே வேறு வழி இல்லாமல் என்ன பண்ணுறாரு, யமுனா கழுத்தை தாலி கட்டுறாரு. நிவின் அவரால் தாங்கிக்க முடியல, மனசு கஷ்டத்தோட கட்டுறாரு. இங்கே யமுனா மட்டும் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. அடுத்து வந்து அப்பாடா கல்யாணம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு நிம்மதி அடைகிறாங்க காவேரி. உன்னை வந்து விஜய் கிட்டே தேங்க்ஸ் சொல்கிறாங்க. அடுத்து விஜய் வந்து பரவாயில்ல, நான் சொன்ன வாக்கை காப்பாற்றிட்டேன், இப்போ வந்து நம்புறியா காவேரின்றாரு. நான் நம்புறேன்றாங்க. அடுத்து வந்து சரி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம், அங்கே ஒரு பெரிய கச்சேரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டின்னு போகிறாங்க. சாரதா அவளை தாங்கிக்கவே முடியல. இதை பார்த்துட்டு இவங்க 2 பேரும் ஒன்றா வரதை பார்த்துட்டு யார் உங்களை கல்யாணம் பண்ணி வச்சா, எந்த தைரியத்தில் கல்யாணம் பண்ணியிருப்பேன்னு கேட்கணும். இதுக்கெல்லாம் காரணம் விஜய் தான் அப்படின்னோடனே விஜயை செமையாக திட்டி விடுறாங்க. நம்ம வந்து கங்காவை பார்த்துட்டு உடனே வந்து அக்கா உங்களுக்கு தெரியாது எதுக்காக விஜய் கல்யாணம் பண்ணி வச்சார் தெரியுமா உனக்கு, எதுக்காக விஜயை திட்டுற, இப்போ எவனா உயிரோடு இருக்கிறது காரணமே விஜய் தான்றாரு. அதை கேட்டு வந்து அதிர்ச்சி அடைகிறேன். நீ எப்படி சொல்கிறேன், நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே வந்து சொல்கிறாங்க நம்ம காவேரி. அதை கேட்டு கங்கா வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ நாங்கள்லாம் வேணாம் அப்படின்னு வந்து நீ இந்த உலகத்தை விட்டு போக பார்த்தியா, தவறான முடிவுக்கு போயிட்டியா, உன்னை காப்பாற்றி தான் கல்யாணம் பண்ணி கூட்டின்னு வந்திருக்காங்களா, சரி நீ எல்லாம் ஒரு பொண்ணா, அப்பா வந்து நீ பெரிய ஆளாவ, ரொம்ப வந்து பெரிய ஆளாவ, உன் லைஃப் நல்லா இருக்கும், நீ எப்படிலாம் எங்களை காப்பாற்ற போகிற அப்படின்னு சொல்லிட்டுலாம் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ தானே தெரியுது உனக்கு யாரும் முக்கியம் இல்லை, இவன் தானே முக்கியம்னு சொல்லிட்டு போனேன், இதுக்கப்புறம் எங்கள் மூஞ்சியே முடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு சாரதா சொல்லிடுறாங்க. ஏன் சாரதா எவ்வளோ சமாதானப்படுத்த பார்க்குறாங்க எல்லாரும், ஆனால் சாரதா சமாதானம் ஆக மாட்டேங்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் விஜய் வந்து யோசிக்கிறாரு. விஜய் வந்து சரி அவங்க வந்து சீக்கிரமாக ஏற்றுப்பாங்க, கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இங்கே கூட்டிகிட்டு வராரு நிவினையும் அதுக்கப்புறம் யமுனாவையும் அவங்க வீட்டுக்கு. அவங்க வந்து என்னப்பா இங்கே ஏன்ப்பா கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் பாட்டியும் சொல்கிறாங்க. நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன், அதனால் இவங்களை நான் தான் பார்த்துக்கணும், தயவுசெய்து இவங்களை வந்து வீட்டில் அலோவ் பண்ணுங்க அப்படின்றாங்க. சரின்னு சொல்லிட்டு அவங்களும் ஒத்துக்கிறாங்க. அடுத்து வந்து காவேரி என்ன பண்ணுறாங்க, பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்போ கரெக்டாக அங்கே வராங்க. செமையாக டென்ஷனாக இருக்காங்க ராகினியால் தாங்கிக்க முடியல. இவங்க எதுக்கு இங்கே வராங்க, தாத்தா பாட்டி இதெல்லாம் நல்லா இல்லை அப்படின்றாங்க. நாங்கள் எடுத்த முடிவு இல்லைம்மா, விஜய் எடுத்த முடிவு, அவங்க இங்கே தான் இருப்பாங்கன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொன்னோன்னா அதிர்ச்சி அடைகிறாங்க. தாங்கிக்கவே முடியல வந்து ராகினியால். ராகினி என்ன பண்ணுறது ரொம்ப தவிக்கிறாங்க. ராகினியை பார்த்துட்டு சொல்கிறாரு விஜய், இவங்க இங்கே தான் இருப்பாங்க, அதனால் இவங்களுக்கு தேவையான வேலையெல்லாம் நம்ம பார்க்கணும், இவங்களை நல்லா கவனிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி கிட்ட சொல்கிறாரு. இதெல்லாம் பார்த்து ராகினிக்கு வயிறாக எரியுது. நிவின் வந்து யமுனாவை கல்யாணம் பண்ணிக்கிறதா, அப்போது இந்த யமுனாவோட நான் கேவலமானவளா, நான் வந்து வேஸ்ட்டா அப்படின்னு ஆகிடும்ல இந்த யமுனாவை கல்யாணம் பண்ணிக்கிறதால, அப்போது நான் வந்து என்ன குறைஞ்சி போயிட்டேன் இந்த யமுனாக்கு அப்படின்னு சொல்லிட்டு செமையாக டென்ஷன் ஆகிடுறாங்க. ராகினி பார்க்க வந்து அப்படியே வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் யமுனா வந்து பார்த்துட்டே இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்களா எப்படி பண்ணிட்டாருன்னு சொல்லிட்டு உங்கள் அண்ணன் இந்த மாதிரி வேலையெல்லாம் நல்லா பண்ணி வச்சுருக்காரு, இதெல்லாம் கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகிடுறாங்க அஜய் கிட்ட நம்ம ராகினி. அடுத்து வந்து இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, இல்லைங்க நான் கிளம்புறேன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறாரு நிவின். அதை கேட்டு வந்து எதுக்காக நீங்கள் கிளம்பணும், இங்கே இருங்க, கொஞ்ச நாள் இங்கே இருங்க, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. இல்லைங்க எனக்குன்னு ஒரு ரூம் இருக்குது, நாங்கள் அங்கே போயிடுறேன் யமுனா கூட்டிகிட்டு, ஏன்னா வந்து இங்கே இருக்கிறது எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்னு உடனே வந்து பேசுகிறாங்க காவேரி. இங்கே பாருங்கள், நீங்கள் சொல்கிறது கரெக்டு தான், நீங்கள் இங்கே இருக்க போகிறதில்ல, நீங்கள் போக தான் போகிறீங்க, ஆனால் 1 or 2 days மட்டும் இங்கே இருங்க, ஏன்னா வந்து பாவம் இப்போ வந்து எங்கள் அம்மாவும் ஏற்றுக்கலை, அதனால் வந்து ரொம்ப உடஞ்சி போயிருக்கா யமுனா, அவளை சரி பண்ணணும்னா ஒரு நாள் 2 நாள் நீங்கள் இங்கே இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து கெஞ்சி கேட்குறாங்க. காவேரி வந்து கெஞ்சி கேட்கறதால வேறு வழி இல்லாமல் நிவினும் சம்மதிக்கிறாரு. உன்னை யமுனாவும் வந்து நம்ம காவேரி சந்தோஷமடைகிறாங்க. உன்னை யமுனா வந்து அக்கா நான் ரொம்ப பயந்துட்டேன்க்கா, ரொம்ப தேங்க்ஸ்க்கா அப்படின்றாங்க. பரவாயில்லடி மாமா உன்னை செஞ்ச உதவி இருக்குப்பா, ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னா. இப்போ நாங்கள் செஞ்ச உதவிலாம் பெரிய விஷயம் இல்லை யமுனா, இதுக்கப்புறம் நீ வாழ்ந்த வாழ்க்கை தான் ரொம்ப பெரிய விஷயம். ஏன்னா வந்து நிவின் ஒன்று விரும்பி கல்யாணம் பண்ணிக்கல, கட்டாயத்தால் கல்யாணம் பண்ணிக்கிருக்காரு, கட்டாய கல்யாணம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்டி, அந்த கல்யாணத்தை நீ ஜெயிக்கணும், நிவினோட அன்பை சம்பாதிக்கணுன்றாங்க. சரிக்கான்றாங்க.